ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் எனக்கு ஒரு சஜஷன் சொல்லியிருந்தாங்க. ஆடியோ குவாலிட்டி சுமாராக இருக்குது, அதை இம்ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நானும் அதை ரியலைஸ் பண்ணேன். ஏன்னா நான் இத்தனை நாள் ஹெட்செட் வச்சு தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதில் அந்தளவுக்கு நாய்ஸ் கேன்சலேஷன் ஒர்க் ஆகாது. ஸோ அதுக்கு ஆடியோ குவாலிட்டி நல்லா வரணும்னா ஒரு எக்ஸ்டர்னல் மைக் தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ இன்றைக்கி நான் ஒரு எக்ஸ்டர்னல் மைக் ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கேன். இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணலாம். நான் உங்களுக்கு பழைய என்னுடைய ஹெட்செட்டோட ஆடியோ குவாலிட்டியும் இந்த மைக்கில் வர ஆடியோ குவாலிட்டியும் டெஸ்ட் பண்ணி செக் பண்ணுவோம். ஸோ நீங்களும் உங்கள் ஃபீட்பேக்கை ஆஸ் யூஷுவல் கொடுங்க, பார்க்கலாம். இது உள்ளதுலேயே ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டான மைக்ரோஃபோன், போட்ரானிக்ஸ் -7 மைக்ரோஃபோன். இதில் ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் என்னென்னா அல்ட்ரா லோ லேட்டன்சி இருக்குது. அதுபோக 20 மீட்டர் லாங் டிஸ்டன்ஸ் ரிசீவர் இருக்குது. நம்ம ஒரு 20 மீட்டர்ஸ் வரைக்கும் இருந்து பேசினாலும் ரெக்கார்ட் ஆகும். அப்பார்ட் ஃப்ரம் தட் 2.4 GHz வயர்லெஸ் டிரான்ஸ்மிஷன் இருக்குது. ஈஸி ப்ளக் அண்ட் ப்ளே. அதுக்கப்புறம் இது 360 டிகிரி ஓம்னி டைரெக்ஷனல் மைக்ரோஃபோன். ஸோ எந்த பக்கம் இருந்து எப்படி பேசினாலுமே ரெக்கார்ட் கிளியராக ஆகும். லாங் பேட்ரி லைஃப் இருக்குது. நான் இனி டெஸ்ட் பண்ணின வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஓரளவுக்கு நல்லாவே இது வரைக்கும் ஒரு தடவையும் கூட நான் சார்ஜ் பண்ணினதில்லை வாங்கினதுலேருந்து. நாய்ஸ் கேன்சலேஷன் ஆவரேஜாக இருக்குது. அதுக்கப்புறம் இதில் நம்ம ஒர்க் பண்ணும்போது சார்ஜ் போட்டுகிட்டே நம்ம ரெக்கார்டும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாம் இருக்குது. யங் யூடியூபர்ஸ் பிகினிங் ஸ்டேஜில் இருக்காங்கன்னா ரொம்ப செலவு பண்ண தேவையில்லை. இந்த போட்ரானிக்ஸ் -7 ஒரு ஆப்டான ஒரு மைக்ரோஃபோன். இதை ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம நார்மலாக மைக் இல்லாமல் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது, மேலே ஃபேன் ஓடிட்டு இருக்குது. இப்போ ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இப்போ நம்ம போட்ரானிக்ஸ் -7ஓட மைக்கில் பேசிகிட்டு இருக்கோம். மேலே ஃபேன் ஓடிட்டு இருக்குது. ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ஆடியோ குவாலிட்டிக்கும் இதுக்கு முன்னாடி பேசின ஆடியோ குவாலிட்டிக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.